2006 ரிலீஸ் ஆன அலெக்ஸ் ரைடர் ஆபரேஷன் ஸ்ட்ராம் பிரேக்கர். டாடி மம்மி எல்லாம் வேண்டாம், எனக்கு வேலைக்காரி மட்டும் போதும்னு வேலைக்காரி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இவனோட டாடி மம்மி இறந்து போயிட்டாங்க. இவனோட அங்கிள் தான் இவனை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஏனென்றால் அவர் ஒரு ஸ்பை ஏஜென்ட். அங்கிள் ஒரு உளவாளின்னு இவனுக்கு தெரியாது. நம்ம ஹீரோ கூட படிக்கிற பொண்ணு கூட கூட்டாஞ்சோறு ஆக்குவாரு. வீட்டுக்கு வந்த உடனே வேலைக்காரி கூட தக்காளி சோறு பண்ணுவாரு. இவனோட அங்கிள் இவனை பாத்துக்க வேலைக்காரி வச்சாரு. ஆனா இவன் வேலைக்காரியை வச்சுக்கிட்டான், கூட வச்சுக்கிட்டான்பா. இந்த வயசுல உனக்கு பொம்பளை சோக்கு தேவையா ப்ரோ? ஒரு பக்கம் இவனோட அங்கிள் யாரோ கொண்டுட்டாங்க. தான் அங்கிள் ஒரு ஸ்பை ஏஜென்ட்னு இவனுக்கு தெரிய வருது. இவனோட அங்கிளை வச்சு வேலை வாங்கின ஸ்பை ஏஜென்ட் டீம் உன் அங்கிளை கொண்டது யாருன்னு கண்டுபிடின்னு இவனை களத்துல இறக்குறாங்க. ஒரு ஸ்பை ஏஜென்ட் எப்படி இருக்கணும்னு இவனுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஆனா இவன் ட்ரைனிங் போன இடத்துல கூட இருக்கிற சோல்ஜர்ஸ் இவனை கலாய்க்கிறாங்க. இதுக்கு தடையா இருக்கிற இவனோட வேலைக்காரிய ஏஜென்ட் பொம்பளை காது மேலேயே கொடுத்து இவளை வீட்டுக்கு அனுப்புறா. இன்னொரு பக்கம் இவனோட அங்கிளை கொண்டது ஒரு தொடப்பு குச்சி வில்லாம். அவன் கூட பழகின ஃப்ரெண்டு சாக்லேட் இல்லன்னு காண்ட்ல இருக்கான். அவன் ஜனாதிபதி ஆயிட்டான், இவன் பிசினஸ் மேனும் ஆயிட்டான். ஆனா ஜனாதிபதியோட பேரை கெடுக்க இவன் ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி அதுக்குள்ள வைரஸை இறக்குறான். அதன் மூலமா மக்களை கொண்டு அந்த பழிய ஜனாதிபதி மேல போல இவன் முயற்சி பண்றான். இதுக்கப்புறம் நம்ம துண்டுபிடி ஏஜென்ட் வில்லனோட சதி திட்டத்தை முறியடித்து மக்களையும் உலகத்தையும் காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான ஸ்பை ஏஜென்ட் படம் பார்க்காதவங்க போய் பாருங்க. அதுவும் வில்லன் கூட ஒரு எடுபடி பொம்பளை வருவா. அவ சிரிச்சாலும் முறைக்கிற மாதிரி இருக்கும், முறைச்சாலும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்களில் ₹1 காட்டுறாங்க, சில இடங்களில் ₹8 காட்டுறாங்க. அதனால ஜாக்கிரதை. தமிழ் டப்பிங் நீட்டா கிளீனா இருக்கு. IMDb ரேட்டிங் 5.1, நம்ம ரேட்டிங் 7.1. அலெக்ஸ் ரைடர் ஸ்ட்ராம் பிரேக்கர். ஸ்கூலுக்கு போனா கூட படிக்கிற பொண்ணு, வீட்டுக்கு வந்தா வேலைக்கார பொண்ணு, ரெண்டுமே என்னோட கண்ணு. 2023 ரிலீஸ் ஆன தி மூன். சவுத் கொரியா ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் 3 விண்வெளி வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நிலாவுக்கு அனுப்புறாங்க. ஆனா போற வழியிலேயே ஸ்பேஸ் ஃபிளைட்ல கோளாறு ஏற்படுது. ஃபியூல் டேங்க் லீக் ஆகி வெடிச்சு செதறுது. அதுல மாட்டி 2 விண்வெளி வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிக்கிறான். அவனை எப்படியாவது காப்பாற்றி பூமிக்கு கொண்டு வர களத்துல இறங்குறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவனை காப்பாற்றி பூமிக்கு கொண்டு வந்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 6.6. தி மூணு நிலா வீரன். 2011 ரிலீஸ் ஆன யூகோ. ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற கடிகாரத்தை பராமரிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம குட்டி ஹீரோ. ஒரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர போலீஸ் பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இன்னொரு பக்கம் இவரோட டேடி தீயில மாட்டி இறந்து போயிட்டாரு. அவரு ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சாரு. அதை மறுபடியும் ரெடி பண்ண நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். அதற்கான குறிப்புகள் ஒரு நோட்டில் இருக்கு. அந்த நோட்டை ஒரு ஓல்டு மேனு புடுங்கி வச்சுக்கிட்டாரு. நம்ம ஹீரோவும் அடம் பிடிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த ஓல்டு மேனு ஒரு பிலிம் டைரக்டர்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரோபோட்டை ரெடி பண்ணாரா இல்லையா, நம்ம ஹீரோட வாழ்க்கையும் ஓல்டு மேனோட வாழ்க்கையும் எப்படி மாறப்போகுதுன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான பொறுமையான படம். தமிழ் டப்பிங் கேட்க முடியல. சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 7.5, நம்ம ரேட்டிங் 6.5. யூகோ சிந்தனை சிறுவன். 1989 ரிலீஸ் ஆன இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் த லாஸ்ட் குரூசேட். இரும்பு துருமானாலும் அதையும் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாரு நம்ம ஹீரோ இண்டியானா ஜோன்ஸ். ஒரு பக்கம் இயேசுநாதர் யூஸ் பண்ண கிணத்துல தண்ணி ஊத்தி குடிச்சியா இளமையாக இருக்கலான்னு அந்த கிணத்தை ஒரு குரூப் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. இவரும் மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஆனா அதே கிணத்தை தேடி சென்ற இவரோட டேடி தொலைஞ்சு போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே களத்துல இறங்குறாரு. இன்னொரு பக்கம் ஒரு ஐட்டம் லேடி இவருக்கு உதவி பண்றா. இவரும் ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணி ஒரு வழியா டேடியை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இவர் கூட இருந்த ஒரு ஐட்டம் லேடி துரோகி. அவ இவரோட டேடி கூடயும் டேஷ் வேலை பார்த்திருக்கா, இவர் கூடயும் கேடி வேலை பார்த்திருக்கா. ஒரு பொம்பளையால அப்பனும் போலையும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இங்கிருந்து தப்பிக்க வழியை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அசராம ஹிட்லர் கிட்டயே ஆட்டோகிராஃப் வாங்குவாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட டேடியும் இயேசுநாதரோட கிண்ணத்தை கண்டுபிடித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். சிஜி ஒர்க் வேற லெவல். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 8.2, நம்ம ரேட்டிங் 7.5. இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் த லாஸ்ட் குரூசேட். தேடுதல் வேட்டை தொடரும். 2023 ரிலீஸ் ஆன கிராண்ட் டூரிஸ்மோ. வீடியோ கேம்ல கார் ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் இந்த கேமோட கம்பெனி ஒரு ரேஸ் ஒண்ணு வைக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ ஜெயிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரேஸ்ல ஜெயிச்ச எல்லாரையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ரேஸ் ஒண்ணு வைக்கிறாங்க. அதுலயும் நம்ம ஹீரோ ஜெயிக்கிறாரு. ரியலா கார் ஓட்டுற கார் ரேஸ்ல இவரை களத்துல இறக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பல வழிகளை கடந்து கார் ரேஸில் ஜெயிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிகிறாங்க. ஒரு தரமான ட்ரூ ஸ்டோரி படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 7.2, நம்ம ரேட்டிங் 7.5. கிராண்ட் டூரிஸ்மோ வலிமை.